ஷேய் பிரமா எல்லாம் கேட்டுக்கோடா. காவு சாப்பாடு உணவில் காவு கொடுத்தாச்சு. ஆட்டாமட்டிக்கு அந்த காவுலே போவான். அதே மாதிரி அவன் சாப்பிட நரகளை தான் சாப்பிடுவான். திடீர்னு பன்னி மூளையை திருப்பி விட்ருவார். பன்னி சிட்டி கிராமத்தில் மேய்தாடா. தமிழ்நாட்டுக்கார பேர தமிழ்நாட்டுல பண்பாடில் கணக்கு விட்டாச்சு. தமிழ் பண்பாடில் விட்டாச்சு. பன்னி என்ன சாப்பிடுது? நரகளை சாப்பிடும். அந்த மாதிரி பன்னி மூளையை மானிட பிறவிக்கு ஏற்றினோன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். ஏற்கனவே உள்ள கணக்கு போட்டாச்சு. இப்போ அந்த மூளையை திருப்பணும்டா. காவு கொடுத்தா தான் அந்த மூளையை திருப்ப முடியும். ஏன்னா சாப்பாட்டு உணவில் காவு கொடுக்கணும். காவு கொடுக்கலாம் திருப்பாது அப்படின்ட்டார். கடவுளை 8 7 ஓலச்சோட பிரட்டி பார்த்து சொல்லுதார். எங்கிட்ட சொல்லுதார், இல்லே விஸ்வபுரமா, இந்த மூளை திருப்பணும்னா ஆட்டாமட்டிக்க திம்மாண்டா, பேப்பரையும் திம்மாண்டா, கழுத மூளையும் சேர்த்து ஏற்றிடணும்டா. கழுத மூளை பன்னி மூளை ரெண்டையும் சேர்த்தாச்சுன்னா நம்ம காவு கொடுத்தாச்சு சாப்பாட்டு உணவில். நான் இயற்கையை கொடுத்துருக்கேன், இவங்க செயற்கையில் வந்துட்டாள் இந்த செம்மத்தில் அப்படின்னு சொல்லிட்டார். கணக்கு சொல்லிட்டாரா. ஆட்டாமட்டிக்க போய்கிட்டே இருப்பான். அரைச்சிடுவாய் இறங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். 10,000 கோடி உள்ளவன் பிறக்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். ஓடக்காட்டில் எப்படி அப்படியே பிறக்கி சாப்பிடுவான். பல லட்சம் கோடி உள்ளவன் பிறக்கி சாப்பிட்டு தான் அவன் மோரையை தூக்கி 4 வீலரில் போகிறான். 4 வீலர் 2 வீலர் விமானம் எல்லாம் போகிறவன் பல கோடி மக்களில் ஏழை எளிய மக்கள் கழித்து இட்டதை பூரா பல லட்சம் கோடி 10,000 கோடி போட்டவன் தெருக்காடு கக்கூஸ் காடுகளை தோண்டி சாப்பிட்டு பூமியை அழிக்கான். பூமியை அழிக்க வந்த முட்டா குய்மனை காவு கொடுத்துட்டாரா சாப்பாடு உணவில். சொல்லி முடிஞ்சியடா. இப்போ பாருடா தூக்கி அடிக்கும். பேப்பர் கெட்டுக்கட்டாக வச்சுருக்க பேப்பரு ஏடிஎம்மில் சொருவுன்னு எடுத்தோன்னே திங்க ஆரம்பிச்சிடுவேன். அந்த திங்க விடுவார் முக்கால் சத்தி.